ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஸ்வா டாப் 9ல் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா டைமண்ட் ஹேக்னா சும்மா சாதாரணம் கிடையாது. எவ்வளோ டைமண்டு நம்மள்ட்ட இருக்குது பாருங்கள். அதே மட்டும் எமௌண்ட்டில் ஈவோகனோட ஃபுல் அப்டேட் வச்சுருக்கோம், புரியுங்களா? ஏன்னா இவ்வளோ டைமண்ட் இருக்கும்போது நான் ஈவோகனுக்கு அப்டேட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ நாள் சொல்கிறீங்க, நீங்கள்லாம் போய். ஆனால் இது வந்து ப்ரைசல் சர்வர் தான், ஓகேவா? ஓகே, இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஆல் கொடுத்துக்குங்க, ஓகேவா? அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு ஹேக் வீடியோவை ஒரு 5 டேஸ்க்குள்ளே பார்த்தா வட்டி தான் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே வந்து க்ரோமில் வந்து பேன் பண்ணிடுவானுங்க. எப்படின்னா அந்த இன்ஸ்டால் ஆப்பை வந்து பேன் பண்ணிடுவானுங்க, டவுன்லோடுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, உங்கள்கிட்ட கேட்குறதான் சப்போர்ட் வட்டியும் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதுனால நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும், புரியுங்களா? ஓகே, இப்போ வந்து எப்படி நம்ம ஹேக்கிங் வீடியோ செட் பண்ணுறோம் ஃபைலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் வந்து ஃப்ரீ ஃபயர் அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும், அப்போ தான் இதில் ஒர்க் ஆகும். ஓகே, பாருங்கள், இப்போ க்ரீன் கலரில் இருக்குல்ல, ZRCURன்னு இருக்கும். அந்த ஃபைல் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்குற இந்த அப்ளிகேஷனில் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டோம். இது எதில் கிடைக்கும்னா, இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மொத்தம் 4 லிங்க் கொடுத்துருப்போம். அதில் வந்து 4வது லிங்க்கில் ஊதா கலரில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் லிங்க் கொடுத்துருப்போம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு. ஓகே, இப்போதைக்கு அந்த ப்ரௌசர் இருக்குல்ல, அதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணி அலோவ் கொடுத்துக்குங்க. அலோவ் கொடுத்துட்டு நம்பர் கொடுங்க. உங்கள் நம்பருக்கு ஓடிபி வரணும், ஓகேவா? நம்பருக்கு கொடுத்துக்குங்க. நம்பரு கரெக்டாக கொடுத்துங்க. இந்தியா சர்வரில் நம்பர் கொடுத்துக்குங்க, ஓகேவா? சப்போஸ் பேனர்டுன்னு வந்தாலும் வேறு நம்பரில் ட்ரை பண்ணுங்க, கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். உங்கள் நம்பர் மிஸ் ஆகினாலும் பேனாக ஆகிடுச்சாலும் வேறு நம்பரில் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, என் ஃப்ரெண்டுக்கும் அப்படி தான் வந்துச்சு. ஓகே, நம்ம என்னென்ன பண்ணுறோமோ நோட் பண்ணிங்க. நம்ம பேசுனதில் கூட விட்டுருப்போம். ஓகே, வெரிஃபிகேஷன் எனக்கு இந்த நம்பருக்கு ஓகே ஆகிடுச்சு. கால் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கால் வந்துடும். கால் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஓகே ஆகிரும். ஓகே ஆனதுக்கப்புறம் இப்படி தான் காமிக்குமா. அப்புறம் கண்டினியூ கொடுத்துக்கிட்டு நம்ம நேம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோலாம் கொடுக்க வேண்டியதில்லை, சும்மா ஒரு நேம், ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் நம்ம விஸ் டாப் 9 போட்டிருக்கோம், ஓகேவா? ஷார்ட்டாக அப்படி கொடுத்துட்டு அம்புக்குறியை கொடுத்துக்குங்க. அப்புறம் உள்ளே போகும். வெல்கம் டு டெலிகிராம்னு வந்துடுச்சு. இது வந்து ப்ரைசல் சர்வரோட ஒரு டெலிகிராம். இது ஓப்பன் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும், ஓகேவா? சரி, அது வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து வந்து விஐபி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். வெயிட் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அதுக்கு கீழே இன்னொன்று இருக்குது பாருங்கள், விஐபி FF கிஃபாஸ்ன்னு இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. ஏன்னா நெக்ஸ்ட்டு பேனல் வீடியோலாம் போடலாம்ட்ருக்கோம். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து பேனல் வீடியோ வேறு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இந்தியா சர்வரில் டைமண்ட் ஹேக்கிங் வேறு திரும்ப போட போகிறோம். ஆல்ரெடி ஒன்று போட்டிருந்தோம், அது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கும் போகிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுத்துக்குங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு திரும்ப இந்த அப்ளிகேஷன் ஓகே கொடுத்தீங்கன்னா இது மட்டும் வந்துடும். முன்னாடி வந்ததுக்கப்புறம் இதை அப்டேட் பண்ணணும். எடுத்தோன்னே வந்து டவுன்லோடு தான் இருக்கும். டவுன்லோட் கொடுத்துங்க. இது ஒரு 253 MB தான் வரும், ஓகேவா? இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப அப்ளிகேஷனுக்கு உள்ளே போய்க்கணும். உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ வந்து அப்டேட் விட்டனால ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணியே ஆகணும். அதில் க்ரீன் கலர் அப்டேட்டுன்ற இது ரெட் கலர் அப்டேட் கேட்குதுல, அதை அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணால் தான் நீங்கள் நேராக வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே உள்ள கூகுள் ப்ளேயில் போய்ட்டு அப்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மளும் அப்டேட் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்மளும் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட் டைம் பண்ணால் போதும், 2 டைம் கேட்காது. திரும்பியும் அப்டேட் கேட்காது. திரும்ப அப்டேட்லாம் கொடுக்க வேண்டாம். ஒரே ஒரு டைம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டால் போதும், ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் ஒர்க் ஆகாமல் போயிடும், ஓகேவா? அப்புறம் என்ன ப்ரோ ஒர்க் ஆக மாட்டேங்குதுல என்று சொல்லக்கூடாது. ஓகே, வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்துக்குங்க. டோட்டலாக வெளியில் வந்துங்க போதும். திரும்ப அப்டேட் கேட்கும். நீங்கள் அப்டேட்லாம் கொடுக்க வேணாம். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். திரும்ப வெளியில் வந்துடுங்க, அப்டேட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, திரும்ப அப்டேட் கேட்டாலும் அப்டேட் லேட்டர்னு பக்கத்துலேயே இருக்கும். அந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே அப்டேட் லேட்டர்னு ஒன்று இருக்கும்.
அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்ப உள்ளே போகும். உள்ளே போனீங்கன்னா 33 MB தான். அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு 3 MB வந்ததுக்கு ஆனால் அவ்வளோதான். ஓகே, அலோவ் கொடுத்துக்குங்க. ஏன்னா ஓப்பனிங்கே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் 33 MB டவுன்லோட் ஆகும். ஓகேவா? அப்புறம் கெஸ்ட் ஐடி வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ ஏன்னா கெஸ்ட் ஐடியில் பண்ணுறது தான் சேஃப்டியே. எப்போவுமே மெயின் ஐடியில் பண்ணவே கூடாது. ஓகே, இதில் வந்து க்ரியேட் நியூ ஃபைல்னு கேட்டிருக்கேன். அதை வந்து கொடுத்ததுக்கப்புறம் நியூ ஃபோல்டு ஒன்று ரெடி பண்ண சொல்லுவாங்க. ஓகே, விஸ்வா டாப் 9 போட்டுக்கலாம். ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தோன்னா யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்ட்டுருக்கா, அதில் ஓகே கொடுத்துட்டு அலோவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஃபைல் போகும். ஓகே, வந்துடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. நமக்கு வந்து ஐடிக்கு உள்ளதுக்கு வந்து மென்ஷன் ஆகுது. ஒவ்வொன்றும் வந்து உள்ளே போகாது. சப்போஸ் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு மாடலில் வந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஏதாவது ட்ரை பண்ணிட்டு உள்ளே போயிருங்க. ஓகே, நம்ம ஐடிக்கு உள்ளே வந்துட்டோம். ஐடிக்குள்ளே வந்தோடனே எந்த கண்ட்ரின்னு கேட்கும். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பேக் வந்துக்குங்க. பேக் வந்துடுங்க. ஏன்னா இந்த இதில் போனோம்னா நமக்கு ஆகாது. பேக் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஓகே விடுங்களே. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நெட்வொர்க்கு. வெளியில் வந்துட்டு கூட போய்க்கலாம். ஓகே, திரும்ப உள்ளே போவோம். ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே திரும்ப வந்து அப்டேட்னு கேட்கும். அதுக்கு நீங்கள் வந்து பக்கத்தில் அந்த அப்டேட் பக்கத்தில் பார்த்தீங்களா இருக்குது, அப்டேட் லேட்டர்னு இருக்கும், அதை கொடுத்து உள்ளே போகணும். இல்லைன்னா வந்து திரும்ப அப்டேட் தான் இருக்கும். நீங்கள் அப்டேட் கொடுக்கக்கூடாது. அப்டேட் லேட்டர்னு பக்கத்தில் இருப்பாங்க ஒயிட் கலரில், அதில் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக திரும்ப உள்ளே போயிடும். அப்புறம் கெஸ்ட் ஐடியில் திரும்ப ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இது மாதிரி கீழே மேலே பார்த்தீங்களா அந்த ஏதோ ஒரு கேட்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரு க்ரீன் கலர் இருக்குது. அது இருக்கிற மட்டுமே வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், அதை வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அது இல்லாமல் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது ஓகே ஒருத்தனும் ஓடி போயிடும். கொஞ்சம் நேரம் தான் நிற்கும், ஓடி போயிடும். கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா திரும்ப வெளியில் வந்துடுங்க. நீங்கள் பேக்கே வந்துடுங்க. அப்ளிகேஷன் வச்சு வெளில வரலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, ஃபோட்டோவுக்கு உள்ளே போய்க்கலாம். போயிட்டு கேலரிக்கு உள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ஃபோட்டோ இருக்கும். அதை வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நேராக வந்து கூகுள் இமேஜ் சர்ச்சுன்னு இருக்கும். அதை ஷேர் பண்ணிங்கன்னா டைரெக்டாக கூகுளில் போய் சர்ச்சிங் ஆகும், ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகிட்டுருக்க டயத்தில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது காப்பி கேட்கும். அந்த நம்பர் மேலே பார்த்தீங்களா அந்த க்ரீன் கலருக்கு கீழே, அது ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காப்பி கேட்கும். காப்பி கொடுத்துங்க. காப்பி கொடுத்ததுக்கப்புறம் நேராக வந்து நம்ம யூடியூப்பு இந்த வீடியோவுக்கு கீழே 3வது லிங்காக கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் காமிக்கிறது வந்து வேறு வீடியோவில் உள்ளதை கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நம்ம 3வது லிங்காக கொடுத்துருப்போம், வெரிஃபிகேஷன், அதிலே மென்ஷன் பண்ணிப்போம். ஓகேவா? இது நம்ம வீடியோ தான். அதில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியறதுக்காண்டி இதில் கொடுத்துருப்பேன். 3வது வீடியோவாக இருக்கா, ஐடி வெரிஃபிகேஷன் இருக்கா. ஓகே, அது ஓகே கொடுத்தீங்கன்னா இது மட்டும் வரும். அப்படி ஆடெல்லாம் நிறைய வந்துச்சுன்னா பேக் வந்துக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ வந்து இப்படி வந்ததுக்கப்புறம் அதிகமாக ஆடு தான் அதிகமாக வரும். நீங்கள் வந்து பேக் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்பலாம் வரக்கூடாது, லைட்டாக ஒரு பேக். ரொம்ப பேக் வந்துட்டோம்னா இந்த இது மட்டும் வந்துவிடும். திரும்ப உள்ளே போய்கிட்டு லைட் பேக் வாங்க. லைட் பேக் வந்ததுக்கப்புறம் அதுக்கிட்ட டச் பண்ணிங்கன்னா இது மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே பேஸ்ட் கேட்கும். பேஸ்ட்டு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபைடு கொடுத்தீங்கன்னா திரும்ப ஏதாவது ஆடு வந்துக்கிட்டே இருந்தாலும் லைட் பேக்காக வரணும். அதிகமாகலாம் கொடுத்துடக்கூடாது. அதிகமாக வந்துட்டால் வெளியில் போயிடும். வெரிஃபிகேஷன் கொடுங்க. அதிகமாக ஆடு வந்தால் பேக் வந்துக்குங்க. ஓகேவா? வெரிஃபிகேஷன் கொடுங்க. எனக்கே இவ்வளோ மன உடைக்கலாம், உங்களுக்கும் எவ்வளோ வருதுன்னு தெரியல. கீழே வந்து ஒரு 5 லெவல் முடிக்கணும். அதுக்கு நீங்கள் அந்த எல்லோ கலர் கொடுத்துக்கிட்டே இருந்தால் கண்டினியூ ப்ரோசர் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ ஆடு வந்தாலும் பேக் வந்துக்கணும், அவ்வளோதான். ஒரு படம் ஏற்றும் போது நிறைய ஆடு வரும்ல, அதே மாதிரி தான் இந்த வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நிறைய ஆடு வரும். அதை வந்து பேக் வந்து கண்டினியூ ப்ரோசர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் ஆகிரும். வெயிட் பண்ணுங்கள். ஃபைனல் வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஃபைனல் வெரிஃபிகேஷன். ஓகே, வெரிஃபிகேஷன் நமக்கு கிளிக் ஆகிடுச்சு. ஓகேவா? யூஐடி. இப்போ திரும்ப நம்ம ஆப்பில் போகலாம். இதே மட்டும் கேட்டால் நீங்கள் அப்டேட் லேட்டில் இருக்குல்ல, ஒயிட் கலர் பக்கத்தில், அப்டேட் பக்கத்தில் ஒயிட் கலர் இருக்குல்ல, அதை கொடுத்தா உள்ளே போய்க்கிறோம். ஓகே, இப்போ வந்து கெஸ்ட் ஐடியில் திரும்ப ஓகே கொடுங்க. டைரெக்டாக உள்ளே போவோம் கேமுக்குள்ளே. ஏன்னா நம்ம வந்து ஐடி வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டோம். அந்த டைமண்டுக்கு எல்லாத்துக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. அதனால் வெரிஃபிகேஷன் பண்ண அப்படின்னா இந்த ப்ரோசரே ஒர்க் ஆகும்.
ஓகே, இது வந்து எப்போவும் நார்மலாக ஓப்பன் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது நார்மலாக வந்து இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங்லாம் வேண்டியதில்லை, நம்ம பேக் வந்துக்கலாம். இந்த ட்ரைனிங்லாம் பண்ணோம்னா அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். உங்களுக்கு நான் ஷார்ட்டாக அந்த வீடியோ முடிச்சிடலாம்னு பார்த்துக்கிறேன். ஓகே, வெளியில் வந்துக்கலாம். ஓகே, மேலே பாருங்கள் எவ்வளோ டைமண்ட் இருக்குன்ட்டு. நீங்களே நல்லா பார்த்தீங்க. இதில் வந்து கிளியராக தெரியலாட்டியும் நீங்கள் நான் சொன்ன மட்டும் ஃபைலை செட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்களே டேரெக்டாக பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் கண்ணு முன்னாடியே போட்டு காமிக்கிறேன். இதுலேயே எவ்வளோ எமௌண்ட்டு எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் அப்டேட் வெரிஃபிகேஷன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கை நான் மென்ஷன் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். அதோட சொல்யூஷனை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கொடுக்குறேன். ஏன்னா நம்மள்ட்ட ஒரு குரூப் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பிரச்சனைனா மட்டும்தான் அந்த குரூப்பில் வந்து நம்மளை ஆட் பண்ண விடுவோம். ஓகேவா? எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பாருங்களே, எமௌண்ட் மட்டுமே 414 எமௌண்ட் இருக்குது. எவ்வளோ காரு, பைக்கு, வேறு லெவலில் மட்டும் உங்களுக்கு ஃபைல் செட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ 100% ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த ஹேக் மட்டும் கிடையாது, நம்ம இந்தியா சர்வரில் டைமண்ட் ஹேக்கு நெக்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த பார்த்திங்களா, இந்த ட்ரெஸ்ஸு கூட எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.